ஹலோ வியூவர்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆல் அண்ட் ஹாப்பி மண்டே. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மோர் குழம்பு தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ காலையிலே நம்ம ஊற்றி வச்சா கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ எப்பயுமே தயிர் செய்கிறதுக்கு பாலை வந்து தண்ணி சேர்க்காமல் திக்காக காய்ச்சினாலே நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி தயிர் கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் என்னென்னா, பால் நல்லா வெதுன்னு சூடாக இருக்கிறப்பயே நம்ம உரமோர் அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாலே நல்லா கெட்டி தயிர் கிடச்சிடும். அதுவும் இந்த வெயிலுக்கு 2 to 3 ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு தயிர் செட் ஆகிடும். பட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்மளுக்கு சப்போஸ் 2 to 3 days வரைக்கும் நம்ம தயிர் வச்சுருக்கணும், புளிப்பு இல்லாமல் இருக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி சிராமிக் பாட்லேயோ இல்லை சிராமிக் பவுல்லையோ நீங்கள் தயிர் வந்து செஞ்சு பாருங்கள். அது 4 days வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். 4 days வரைக்கும் புளிப்பு இல்லாமல் அதே ஃபஸ்ட் டேயில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதே போலேயே இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பனானா ஹனி பிரெட் டோஸ்ட் தான் பண்ண போகிறேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பேக்கரி இருக்குது. பட் டெய்லி இந்த ப்ரெட்டை பேக் பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட் அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். எஸ், ஸ்பெஷலாக அந்த தேனை பற்றி தான் நான் சொல்லணும். இது வந்து கொம்பு தேனுன்னு சொல்லுவாங்க. சின்ன தேனீக்களால் தேன் கூடு கட்டப்பட்டு அதில் கிடைக்கக்கூடிய இந்த தேனை அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் கொம்பு தேனுனா என்னன்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஊருக்கு போயிருந்தார். என்னோடய சின்ன மாமனார் சக்தி மாமா தான் அதை கொடுத்து விட்டார். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் இன்னும் அந்த தேனில் இருக்குது இல்லையா? ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் மாமாவுக்கு தான் நான் நிஜமாகவே தேங்க் பண்ணணும் இதை கொடுத்ததுக்கு. இதை பார்க்கவும் எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. பிகாஸ் இதில் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நம்மளுக்கு என்ன சொல்லலாம், ஸ்கின் டிசீஸ்லேருந்தும் சரி, டைஜஷனுக்கு, இம்யூனிட்டி, அயன், ஈவன் வாமிட்டிங் சென்ஸ், லூஸ் மோஷன்ஸ், எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். எஸ்பெஷலி குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இப்படிப்பட்ட தேன் கிடச்சா ரியலே நம்மளாம் லக்கின்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே, அதை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி ஒரு பிரெட் டோஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிரெட் டோஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹனியை பார்க்கவே இது தான் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணினேன். ஸோ கொஞ்சம் பட்டர் எடுத்துகிட்டு பேனில் வச்சுட்டு நம்ம பிரெட் ஸ்லைசஸை 2 பக்கம் போட்டுட்டு எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நேந்திர பழம் தான் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு நம்மளோட இந்த ஹனியும் அதில் நல்லா சேர்த்துடலாம். சப்போஸ் நம்மகிட்ட ஹனி இல்லை அப்படின்னா நம்ம சாக்கோ சிரப் கூட இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி எடுத்தாலே சூப்பராக இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக சாக்கோ சிரப்பை விட ஹனி ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். குட்டீஸுகளுக்கும் அதுதான் பிடிக்கும். ஸோ அந்த பட்டரில் அந்த ப்ரெட்டு வித் பனானா அண்ட் ஹனியோட குக்காரப்போ அந்த டேஸ்ட் ஒசமாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக, அவ்வளோ நல்லாயிருக்கும். குட்டீஸுகளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பிடிச்சது செஞ்சு கொடுத்தா ரொம்பவே ஃபில்லிங்காக சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ பசங்களையும் போய் ஸ்கூலுக்கும் விட்டுட்டு வந்துச்சு. வர வழியிலேயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பெரிய பொண்ணுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறனால வரவுமே திரும்பி பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டா. சரி, ஓகே, அவளுக்கு வாட்டர்மெலன் கட் பண்ணி கொடுத்துடலான்னு கட் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம அந்த சமையலுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். காலையில் ஒரு 6:15 to 6:30 தான் இருக்கும். அப்போ தான் நான் தயிருக்கு ஊற விட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 தான் ஆகுது. அதுங்களையும் எவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் எவ்வளோ திக்காக தயிர் செட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ எப்போயுமே நம்ம தயிருக்கு வந்து பாலை திக்காக காய்ச்சிட்டு நல்ல வெதுன்னு இருக்க சூட்டில் உரைய ஊற்றி பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு தயிர் செட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி மோர் குழம்புக்கு நான் வெள்ளை பூசணி தான் எடுத்திருக்கேன். தோலும் விதைகளும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல நிறமாக க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு தண்ணியில் நம்ம தனியாக வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அதை நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை பூசணியை ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளேயே வேக வச்சாலே போதும். சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ மோர்க்குழம்பு செய்ய ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த வெள்ளை பூசணி காயும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தயிரில் ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நான் ஒரு பல்ஸ் அடித்து எடுத்திருக்கேன். ஸோ அதை இதோடு சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டாலே போதும், மோர் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு நான் சப்ஜி வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான். வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணனா நம்மளுக்கு பொரியலில் வந்து அந்த பிசு தன்மை இருக்காது. எப்பயுமே வெண்டைக்காய் புளிக்குழம்போ சாம்பாரோ பொரியலோ பண்ணுறப்ப இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவும் நல்லா குக் ஆகிடும். ப்ளஸ் அந்த பிசு தன்மை இருக்காது. இப்போ அதை நான் எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு கடாயில் பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க
வெண்டைக்காவும் இதோடு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுட்டு அப்பப்போ நம்ம கிளறி விடணும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து சாதம், வெண்டைக்காய் பொரியல், வெள்ளை பூசணி மோர் குழம்பு, குழந்தைகளுக்காக முட்டை அண்ட் சைட் பை சைடு கல்லாம மாங்காய் வச்சு பச்சடி பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த விலாகை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு விலாகில் சந்திக்கிறேன்.